பார்க்க போகிறோன்னா ப்ரால் ஸ்டார்ஸோட கேமிங் தான் கைஸ். ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்போவுமே இந்த கேம் தான் போடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இந்த கேமிங் வீடியோக்குள்ளே போயிடலாம். இருங்க, அது கொஞ்சம் லோட் ஆகட்டும். ஸோ கைஸ் இப்போ லோட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும், நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ்டீஜ் தான் வச்சுருக்கேன்ட்டு. ஸோ கேமிங்குள்ளே போயிடலாம். எப்போவுமே எனக்கு பிடிச்சது டியோ ஷோடம் தான். அதுக்கு முன்னாடி அதை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்பி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஐயோ இருங்க, மிஸ் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஷாப்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். டெய்லி ஃப்ரீ இப்போ புதுசாக அந்த ஓடிடி ஷாப்புன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக அந்த மாதிரி இன்னைக்கு இது போல் இல்லை போல். ஸோ வாங்க அதை ஸ்கின் புதுசாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே ஸோ கைஸ் வாங்க நம்ம கேமிங்குள்ளே போகலாம். நமக்கு ரேங்க்டு வேணாம், நம்ம ஷோடோனே போடுவோம். உங்களுக்கு மற்றதெல்லாம் நான் போட்டு காட்டுறேன். எனக்கு பிடிச்சது ஷோடோன். ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து போடலாம். ஸோ வாங்க கைஸ் போகலாம். கைஸ் நம்மளை இறக்கி விட்டாங்க. ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கல, இல்லை நடந்தோன்னா நம்ம ஸ்லோவாக போவோம். இதை பொட்டி கலெக்ட் பண்ணுவோம். பொட்டி இங்கே இருக்கு. எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் உங்களை கார்னரில் இறக்கி விட்டாங்கன்னா நீங்கள் எதுக்கோ பார்த்துட்டே இருங்க. ஏன்னா கார்னரில் இந்த மாதிரி பொட்டி நிறையாவே இருக்கும். ஐயோ கைஸ், நமக்கு ஹெல்ப் போகும்போது எடுத்துட்டான். போட்டான், முடித்தான். எட்ரா. ஸோ கைஸ் ஷோடவுன். இவனை இந்த எல்பிரிமோவை போடணும். ஏன்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் கேரக்டர்லாம் வச்சுருந்தோன்னா எல்பிரிமோவை போடுறது ரொம்ப ஈஸி. ஆமாம் கைஸ், என் பேர் தான் சிக்கோம். ஐயோ இப்போ காடு தூக்கி போடுவான், எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அம்பே படிக்காத என்ன. அவன் போட்டுருவான். இப்போ போட்டான் கைஸ். ஸோ கைஸ் கொஞ்சம் எனக்கு லேக் ஆகுது. ஸோ பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருவேன். ஸோ கைஸ் வாங்க. ஸோ நமக்கு 2 சூப்பர் ரேர் கேஎஸ் ட்ராப்பில் கிடச்சிருக்கு. ஓகே ஸோ நான் ரீகாலில் நிறைய ஸ்கின் வச்சுருக்கேன். எல்லாம் எப்படி எவ்வளோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம கொஞ்சம் இது எடுத்துக்குவோம். ஸோ நமக்கு பஃபீஸ் ஃப்ரீயாலாம் ஒன்றும் கொடுக்கல. ஸோ மெகா கோஸ்ட் என்ன? அவ்வளோதானா கைஸ், மெகா கோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அங்கே நம்ம கேமிங்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு கேரக்டர் வச்சு இன்றைக்கி விளாடுவோம். யார் வைக்கலாம்? சரி ஓகே, நம்ம 8 பிட் வச்சுக்கோம். ஏன்னு சொல்கிறேன்னா ஏதோ மித்திக் கொடுப்பாங்க நம்மள. ஸோ அங்கே போவோம். ஆக்சுவலி என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டில் நான் ப்ரால் இதில் பார்த்தீங்கன்னா நான் போக்கு தான் ப்ரெஸ்டீஜ் வச்சுருக்கேன். அந்த இன்னொரு அக்கௌண்ட்டில் நான் பார்த்தீங்கன்னா 8 பிட்டுக்கு ப்ரெஸ்டீஜ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் சைடில் ஒரு கேஜெட் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாதாரண பெரிய இந்த கேஜெட்லாம் இல்லை. நான் எதாச்சும் அங்கே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் சுட்டு தரலான்ட்டு. அவ்வளோதான். நம்மளை ஆக்சுவலி இந்த தடவை கார்னரில் இறக்கி விடல, ஆனால் கார்னர் தான் கைஸ்.
அப்பவும் போல் சொன்னேன் நம்மளை கார்னரில் இறக்கி விட்டா அப்படிலாம் ஃப்ரீயாக கிடைக்கும், லூட்டு கிடைக்கும்ட்டு. ஸோ வாங்க போய் எடுப்போம். நம்ம டீம்மேட் வேறு போய் எடுக்கவே இல்லை. அவர்கிட்டே சண்டை போடுறானா? ஓ, அவன் பொட்டி எடுத்துகிட்டு இருக்கானா? சரி நம்ம அப்படியே இந்த மாதிரி ஒழிஞ்சுக்குவாங்க ஜெயமா. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா 8 பிட்டு பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு பஃபீஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த அக்கௌண்ட்டில் அது கொஞ்சம் வச்சுக்க நல்லாயிருக்கும். நான் கிளாத்தில் கியர் பஃபியும் ஹைப்பர் சார்ஜ் பஃபியும் வச்சு அதெல்லாம் ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். என்ன எனக்கு ஸ்டார் பஃபி மட்டும் கிளாட் கேரக்டர்கிட்ட கிடைக்கல. ஸோ நம்ம என்னோடய கியரை போட்டுருவோம். ஜெய்யோ மிஸ். ஸோ இந்த கேமிங்கில் நான் ஒரு கில் கூட செய்யலை. இந்த இதுதான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். ஆமாம், சூப்பர். ஓகே, ஸோ கைஸ் நம்ம இன்றைக்கி 8 பிட்டில் நம்ம அந்த குவெஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் 3 மேட்சஸோடு இந்த கேமிங் வீடியோ முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு நிறைய லூட் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே லூட் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இருங்க நான் பார்த்துட்டு வரேன். அதோ இருக்கு. ஐயோ, காற்று வரக்கூடாது வந்துடுச்சு. சரி, அது உடையும், வெயிட் பண்ணு. அதுக்குள்ளே டீம் 4 ஆயிடுச்சு கைஸ். 5 டீம்லேருந்து. ஓ, அவ்வளோதானா? ஓகே, ஒரு டீம் அழிஞ்சிருக்கு. கீரை போட்டுருவோம் அப்பவும் போல். ஐயோ, மொத்த கீரும் வேஸ்ட்டு கைஸ். ஓ நோ, மொத்த கீரும் வேஸ்ட்டு. அந்த ஃப்ராங்கை நான் அப்போலாம் சப்பே அடிச்சிருப்பேன். ஓ நோ. ஐயோ, இது என்ன கேரக்டர்? ஐயோ, ஓடு. நிறைய பேர் எங்கிட்ட இருந்து ஓசிக்கிலாம் எடுக்கிறாங்க கைஸ். இதில் இல்லை, என்னோடய பழைய அக்கௌண்ட் இருக்குது, அது ஒன்றும் ஆகலை. நம்ம தான் கைஸ் போட்டோம். ஃப்ளாகன் கொடுக்க வேணாம்னு நினச்சேன், கொடுத்துட்டான். ஸோ ஆனால் இந்த தடவை எனக்கு பிரச்சனை ஆகலை. எப்போவுமே மேட்ச் மேக்கிங் ஃபெயில்டுன்னு எனக்கு நிறைய தடவை காட்டும். இது எப்படின்னு தெரியல கைஸ், நம்ம வீடியோ எடுக்கும்போதே வந்துடுது. ஸோ கைஸ், நான் இப்போ ஒன்று சொல்ல மறந்துட்டேன். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட நெக்ஸ்ட் கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 8 பிட்டில் ஒரு ப்ரெஸ்டீஜ் எடுக்கிறது தாங்க. இப்போ நம்ம வெறும் வுட்டில் தான் இருக்கோம். அடுத்து பிரான்ஸ் போகணும். என்னடா அடிக்கவே மாட்டேங்கிறாங்க, அப்படியே நடக்கிறாங்க கைஸ். ஓடிட்டாங்க கைஸ், ஓடிட்டான். என்னோட கூட்டமாக சேர்ந்து கொள்றாங்க. ஸோ கைஸ், நம்ம என்ன பிரச்சனைனா நம்ம கியர் போட மறந்துட்டோம். இப்போ போட்டுங்க. இப்போ வாங்கடா. நம்ம தான் ஐயோ, அது என்ன இல்லை போச்சு. இப்போ முடிக்கிறதுல தான் கைஸ் கதையாக இருக்குது. போடுறோம். கைஸ், இப்போ நம்ம ப்ரொசீட் கொடுப்போம். இன்னும் ஒரே ஒரு மேட்ச் இருக்குது. தலைவர் வராத இல்லையான்னு பார்ப்போம். வந்துட்டார்.
ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த கிளாட்டு ஏதோ வளர்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த கேமை டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் விளாண்டு பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும், கியரு எல்லாம் என்னன்ட்டு. நான் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணேன், ஜாலியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் நமக்கு என்னடா நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோமோன்னு நம்ம யோசிப்போம். அது வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங்கில் நமக்கு பார்த்திங்கன்னா பாட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஜெயிக்கும்போது நான் தான் போட்டேன். இது பேர் தான் ஓசிக்கல். நாங்கள் கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம நடுவில் போய் போடுறது தான் ஓசிக்கல். ஸோ இது இந்த ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்களாம் சொல்லுவாங்க நம்ம கியர் போட்டுக்கிட்டு. ஸோ கைஸ் அதான் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா அதான் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதை பண்ணிங்கன்னா எனக்கு நிறைய சப்போர்ட் தேவை. நாங்கள் போய் ஒரு க்யூப் இருக்குது. ஸோ நம்ம அதை அப்படியே எடுத்துக்கோம். ஐயோ அது போகக்கூடாது. போச்சு 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 அவ்வளோதான். அது எடுறா, அது எடு. ஓடு ஓடு ஓடு, நீ என்ன மாதிரி சுற்றுறாது. ஸோ கேஷோட ஒன்று வரப்போகுது. 3 டீம் தான் இருக்குது. அதில் நம்ம தான் ஒருத்தன். அவன் அழுகுறான், எடா போயிட்ட அப்படின்ட்டு. நான் அடுத்து எனக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ப்ளீஸ் எல்லோரும் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், அதான் வேணும். வச்சுட்டே இருக்காங்க. நம்ம என்ன செய்வோம், கியர் போட்டுக்கிட்டு அதெல்லாம் வாங்கடா. அடிச்சிட்றா, நீ அடிக்க மாட்டியா? நான் தான் அடிக்கணுமா? சரி அடிப்போம். ஸோ கைஸ் இதோட இந்த மேட்சோட நம்ம கேமிங் முடியுது. ஸோ நம்ம எல்லா வீடியோலையும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மித்திக் ட்ராப் அன்பாக்ஸ் பண்ணுவோம். இல்லை டெய்லி வின்ஸாக அப்படி ஜெயிச்சுட்டே இருந்திருக்கேன். அது இதுதான் கைஸ். ஸோ நம்ம 10 மேட்ச் 8 பிட்டு. ஓகே, சில்வர் புல்லட். இது என்னென்னா கைஸ், நம்ம பஃபி வச்சுருந்தோன்னா 2000 ஹெல்த் குறையும். இது என்னென்னா நம்ம கிளாட்டுக்கு எப்படி நம்ம அதோட சூப்பர் பவர் யூஸ் பண்ணும்போது அந்த செவர்லாம் உடச்சிக்கிட்டு போகும்ல, அதே மாதிரி ஒரே புல்லட் மட்டும் போய் அந்த உடைக்கும். அதான் சாதாரணம்னா உலர்னேன். ஸோ நம்ம சாதாரணமாக அந்த கீரை யூஸ் பண்ணோன்னா அதான் 1000 தான் வரும். இது பஃபி வச்சுருந்தோன்னா ஓகே. ஸோ பஃபினா வேறு ஒன்றும் இல்லை, அது நம்ம இந்த ஆர்கேட்லலாம் பொம்மை மாதிரி இருக்கும்ல, அதே தான். ஸோ கிளாட்டுக்கு இதுதான் கிளாட்டோட பஃபி. கிளாட் நான் யாருன்னு காட்டுறேன். போன வீடியோவில் நான் போட்டிருக்கேனான்னு தெரியலை, போடலன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட 2 இதுதாங்க பஃபி. ஸோ இதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டார் பஃபின்னு ஒன்று வாங்கணும். இந்த சைடில் ஒன்று எல்லோ கலர் இருக்குல்ல, அதுதான் ஸ்டார் பஃபி. இது பார்த்திங்கன்னா நம்மளோட என்ன பஃபி, ஹைப்பர் சார்ஜ் பஃபி. ஆக்சுவலி என்கிட்ட இது இருக்குது. என்ன நான் பார்த்திங்கன்னா லெவல் 11 வரணும், அதான் மேக்ஸ் ஹெல்த் லெவல். ஸோ நம்ம அதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணணுன்னா அதை சும்மாலாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஹைப்பர் சார்ஜுன்னு சாதாரணமாக ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இப்போ நான் பஃபி இல்லாத ஒரு கேரக்டராக காட்டுறேன். நான் பஃபி இங்கே வச்சுருக்கேன், அதை விட்டுருங்க. ஸோ இதை வாங்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு அவ்வளோ ஹெல்த் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ காசு யூஸ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சும்மா இது காசு மாதிரி 5000 கேட்பாங்க. நீங்கள் அதெல்லாம் சேமிச்சு வச்சு தான் கைஸ் பார்க்கணும். ஸோ நான் ஏற்கனவே இங்கே ஒன்று வச்சுருக்கேன், இங்கே ஒரு பஃபி. வேறு யார்கிட்ட வச்சுருக்கேன், நீனா கிட்ட அப்படி 2 வச்சுருக்கேன். இந்த சைடில் தெரியும். என்ன அது என்னால் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு நான் ஹெல்த் பவர் யூஸ் பண்ணணும், அதாவது அப்கிரேட் பண்ணணும். இது கூட பாருங்கள், எல் ப்ரீமியம் கிட்ட அதோட பஃபி எனக்கு ஃப்ரீயாக, அது என்னது ஹைப்பர் சார்ஜ் எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. நான் அதே காமிச்சிட்டு முடிச்சிடுவான் வீடியோவை. இந்த கேரக்டர்கிட்டலாம் இல்லவே இல்லை கைஸ் பஃபி. இதெல்லாம் கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோ இல்லவே இல்லை பாருங்கள். அதோ கஸ்கிட்ட அதோட இது எனக்கு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே ஹைப்பர் சார்ஜ். ஸோ நான் 5000 யூஸ் பண்ணது இல்லை. இதனால தான் கேஸ் எனக்கு அவனை பிடிக்கும். என்கிட்ட கியர் பஃபியும் இருக்குது, ஸ்டார் பஃபியும் இருக்குது. எம்ஸ் கூட ஹைப்பர் சார்ஜ் எனக்கு கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி தான் நான் 5000 யூஸ் பண்ணணும்னு இல்லை. நாங்கள் பார்ப்போம். எட்கரோடது பஃபி என்கிட்ட இருக்குது.
இவங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். இவனோட இவனோட ஹைப்பர் சார்ஜும் கொடுத்துட்டாங்க. ட்ரண்ட்டுக்கு இல்லை, யாராக்கும் ஒன்றும் இல்லை. ஸோ கைஸ் இதோட கேமிங் முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கைஸ் இன்னைக்கான மேட்ச்சு எம்ஐ vs SRH. ஸோ பை கைஸ், பை. ஸோ எனக்கு நிறைய சப்போர்ட் தேவை. பை கைஸ்.